Taste the Daily. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து அதிமுக சார்பில் தூத்துக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவில்பட்டி அண்ணா பழைய பேருந்து நிலையம் அருகே முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோரை விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்தனர். திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளைகளை பெற்றவர்களுக்கு சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம். வேலூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் நடைபெற இருந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மறுப்பு தெரிவித்து ஏவல் துறை கைது செய்ததால் அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாலியல் குற்றங்களை தடுக்க தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து மாநகர மாவட்ட கழக சார்பில் மாநகர மாவட்ட செயலாளர் SRK அப்பு தலைமையில் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்றபோது ஏவல் துறையினர் அதிமுகவினரை கைது செய்தனர். இதையடுத்து கைது செய்த ஏவல் துறையை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டையில் திறனற்ற திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினரை ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த சம்பவத்தை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்தும் அதிமுக சார்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவினர் திறனற்ற திமுக அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை விடியா அரசின் காவல்துறை அராஜகமான முறையில் கைது செய்தனர். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் கடலூரில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் தலைமை தபால் நிலையம் அருகில் முன்னாள் அமைச்சரும் கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளருமான MC சம்பத் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு திறனற்ற திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனை பொறுத்து கொள்ள முடியாத காவல்துறை போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் MC சம்பத் உட்பட 1000க்கும் மேற்பட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். போராட்டம் இது போராட்டம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கேட்டு போராட்டம். பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. விடியா திமுக ஆட்சியில் பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு இல்லை. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்தும் தஞ்சை மாவட்டத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சை மாவட்டம் திருவையாறு தேரடி வீதியில் தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான M ரத்தினசாமி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட அதிமுகவினரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்தும் விடியா திமுக ஆட்சியை கண்டித்தும் திருப்பூர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தாராபுரம் பழைய நகராட்சி வளாகம் முன்பு அதிமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட நிலையில் யாரையும் போராட விடாமல் வலுக்கட்டாயமாக தடுத்து நிறுத்தி விடியா அரசின் ஏவல் துறை கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டது. விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே, விடியா திமுக ஆட்சியிலே பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கு பாதுகாப்பில்லை. எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறீர்கள், உங்களுக்கு திமுக
ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட செயலாளர் சு. ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து ஏவல் துறையினர் அதிமுகவினரை அராஜகமாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது.